காலை போஷாக்கு பிலிப்பியர் 4 அதிகாரம் 5-6 வசனங்கள். உங்கள் நீடிய சாந்தம் எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஒன்றிலும் மன உளைச்சலாயிராமல் எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துதலோடே கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் உங்கள் வேண்டுதல்களை தேவனிடம் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 1:21 பவுல் என்னை பொறுத்தவரை வாழ்வதென்றால் கிறிஸ்துவே என்று பறைசாற்றுகிறார். இந்த கூற்று பவுலின் உள்ளான நிஜத்தை பற்றிய சாட்சியாகும். ஆனால் கிறிஸ்துவை வாழ்கிற வாழ்க்கையின் நிஜமான வெளியாக்கம் என்ன? இந்த வெளியாக்கம் 4 அதிகாரம் 5-9 உள்ள வசனங்களில் பட்டியலிடப்பட்டுள்ள நற்பண்புகளில் காணப்படுகிறது. இதே கோட்பாட்டின்படி அதிகாரம் 2 பவுல் கிறிஸ்துவை நம் முன்மாதிரியாக வைக்கிறார். இந்த முன்மாதிரியின்படி வாழ்கிற வாழ்க்கையின் வெளியாக்கம் என்னவாக இருக்கும்? இந்த வெளியாக்கம் 4 அதிகாரம் 5-9 இருக்கிறது. கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் கூட கணக்கிடுவதை குறித்து அதிகாரம் 3 உள்ள பவுலின் வார்த்தையை பொறுத்தவரையிலும் இதுவே உண்மை. ஒருவன் தத்துவத்தை கண்டனம் செய்து கலாச்சாரத்தை நிராகரித்து மதத்தை கைவிட்டு கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணும்படி அவற்றை குப்பை என்று கணக்கிட்டால் அந்த நபருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெளியாக்கம் இருக்கும்? மீண்டும் இந்த வெளியாக்கம் 4 அதிகாரம் 5-9 காணப்படுகிறது. கிறிஸ்துவை வாழ்கிற வாழ்க்கையினுடைய வெளியாக்கத்தின் முதல் அம்சம் நீடிய சாந்தம். 2ஆம் அம்சம் மன உளைச்சல் இல்லாமை. கிறிஸ்துவை வாழ்கிற வாழ்க்கையின் நீடிய சாந்தம் இருக்கும். ஆனால் எந்த மன உளைச்சலும் கவலையும் இருக்காது. கிறிஸ்துவை வாழ்கிற வாழ்க்கை அமைதியானது, கலக்கம் இல்லாதது, சமாதானமானது, நிசப்தமானது. இதற்கு மாறாக கொந்தளிப்புள்ள வாழ்க்கை சாத்தானை வாழ்கிற வாழ்க்கையாகும். நீடிய சாந்தமே கலக்கமில்லாத வாழ்க்கையின் மிக முக்கியமான மூலக்கூறு. நீடிய சாந்தம் என்பது மற்றவர்களுடன் இடைபடுவதில் நியாயமான தன்மையும் ஆழ்ந்த சிந்தனையும் ஆகும். நீடிய சாந்தமாய் இருப்பதென்றால் சட்டபூர்வமான உரிமையின் கண்டிப்பு இல்லாமல் மற்றவர்களுடன் இடைபடுவதாகும். நீடிய சாந்தத்தில் பொறுமையும் மிதமான தன்மையும் அடங்கியிருக்கிறது. ஆனால் அது இவற்றையும் தாண்டி செல்கிறது. உங்களிடம் நீடிய சாந்தம் இருந்தால் நீங்கள் மற்றவர்களோடு வாக்குவாதம் செய்யவோ அவர்களோடு சண்டையிடவோ அவர்களோடு விவாதிக்கவோ மாட்டீர்கள். உங்களிடம் கூறுவதற்கு ஏராளமான விஷயம் இருக்கக்கூடும். ஆனால் மற்றவர்களுடன் இடைபடுவதில் நீங்கள் பொறுமையையும் மிதமான தன்மையையும் கொண்டிருப்பீர்கள். மேலும் கோபமூட்டுதலுக்கோ எரிச்சலூட்டுதலுக்கோ பதிலளிக்கும் விதமாக எதையும் கூற மாட்டீர்கள். சில சகோதரிகள் சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் நீடிய சாந்தமாக இருப்பவளை வெளியேற பெற்ற சகோதரியாக இருப்பாள். கஷ்டங்கள் எழும்போது அவள் அமைதியாகவும் நிசப்தமாகவும் இருப்பாள். மற்றவர்கள் அவளை புண்படுத்தினாலும் கூட அவள் பதிலடி கொடுக்க மாட்டாள். எனினும் நீடிய சாந்தமில்லாத சகோதரிகள் தாங்கள் புண்படுத்தப்படும் போது எளிதில் எதிர்வினையாற்றக்கூடும். ஒரு நேர்த்தியான கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அமைதியான ஒரு வாழ்க்கையாகும். இத்தகைய வாழ்க்கை வாழ்வதென்றால் நம் மக்களோடு வாக்குவாதம் செய்வதில்லை அல்லது அவர்களோடு சண்டையிடுவதில்லை என்று அர்த்தம். நீடிய சாந்தம் என்பது பவுலால் குறிப்பிடப்பட்ட 2 எதிர்மறையான காரியங்களாக சுயலமான பேரவாவலுக்கும் வீண் பெருமைக்கும் எதிரானது. நீடிய சாந்தம் முறுமுறுப்புகளுக்கும் தர்க்கங்களுக்கும் கூட எதிரானது. நம்மிடம் சுயநலமான பேராவலும் வீண் பெருமையும் முறுமுறுப்புகளும் தர்க்கங்களும் இருக்கும் போதெல்லாம் அமைதி இல்லை, கலக்கமின்மை இல்லை, நீடிய சாந்தம் இல்லை. நாம் கிறிஸ்துவை வாழ்ந்தால் நாம் மற்றவர்களோடு வாக்குவாதம் செய்ய மாட்டோம். ஓர் அமைதியான வார்த்தையை கூட பேசுவதற்கான சரியான நேரம் எது என்பதை நாம் அறிந்திருப்போம். தவறான நேரத்தில் சொல்லப்படுகிற அமைதியான கூற்று கூட வாக்குவாதத்திற்கு பங்களித்து விட முடியும். ஒருவர் உங்களிடம் கோபமாய் இருந்தால் எதையும் சொல்லாதிருப்பதே சால சிறந்தது. நீடிய சாந்தத்தை பயிற்சி செய்யுங்கள். ஒரு அமைதியான வார்த்தையை சொல்வதற்கான சரியான நேரத்திற்காக காத்திருங்கள். விசேஷமாக திருமணமான சகோதரிகள் இதை
நடைமுறைப்படுத்துவது முக்கியம். உங்கள் கணவன் அல்லது மனைவி வாக்குவாதம் பண்ணுகிறவராக இருந்தால் நீங்கள் பேசுகிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாய் இருங்கள். சத்தமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடாமல் இருப்பது கூட ஞானமுள்ள காரியமாய் இருக்கக்கூடும். அத்தகைய கூப்பிடுதல் பிரச்சனையை தூண்டிவிடக்கூடும். புறம்பாக பேசுவதற்கு பதிலாக உங்களையே அமைதிப்படுத்துங்கள். உள்ளான விதத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் எதையும் கூறுவதற்கு முன்பு சூழ்நிலை கலக்கமற்றதாகும் வரை காத்திருங்கள். வயதில் மூத்தவன் என்ற முறையில் நான் மனித வாழ்க்கையில் ஏராளமான அனுபவங்களின் ஊடாய் கடந்து சென்றிருக்கிறேன். கர்த்தருடைய இறையாண்மையுள்ள கரத்தின் கீழ் நான் பல வித்தியாசமான சூழ்நிலைகளில் இருந்திருக்கிறேன். நான் வறுமையை அறிந்திருக்கிறேன். என் தேவைகள் நிறைவாக்கப்படுவதென்றால் என்னவென்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். மனித வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் மன உளைச்சல் இருக்கிறது என்று என்னால் சாட்சி பகர முடியும். மன உளைச்சல் என்பது மனித வாழ்வின் மொத்தமாக அமையக்கூடிய ஒரு வார்த்தையாகும். மனித வாழ்வின் கூட்டு மொத்தமும் மன உளைச்சலே. இங்கு 4:6 பவுல் மன உளைச்சலை குறித்து பேசுகிறார். ஏனெனில் அதுதான் மனித வாழ்வின் கூட்டு மொத்தம் என்பதை அவர் உணர்ந்தறிந்தார். நீடிய சாந்தமே நேர்த்தியான கிறிஸ்துவ வாழ்க்கையின் கூட்டு மொத்தம் என்பதையும் பவுல் உணர்ந்தறிந்தார். ஆகவே கிறிஸ்துவை வாழ்வதென்றால் மன உளைச்சல் இல்லாமல் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருப்பதாகும். ஆமேன்.